ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ போனஃபைட் கில்லரில் எபிசோட் நம்பர் 5 தமிழில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை யாரோ எங்கேயோ கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. பயத்திலேயே எழும்புறாங்க. இது கனவா இல்லைன்னா உண்மையாக நடந்த பாஸ்டா அப்படின்றது தெரியல. எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பக்கத்தில் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத கவனிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நிம்மதியாக ஆகுது. இங்கே கட் பண்ணால் காலையில் விடிஞ்சிருச்சு. ஹீரோ சமைச்சு வச்சுருக்காங்க. ஹீரோயின் போனோடனே என்ன காலையிலேயே சமையலான்னு கேட்க, ஆமாம் வா வந்து உட்காரு, உனக்காக ஆல்மண்ட் மில்க் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு டீ கொடுத்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது யோல் முழிச்சு வந்துட்டா. ஸோ வா மக்களே அப்படின்னு ரெண்டு பேரும் தூக்கி யோலை கொஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் யோல் கையில் இருக்கக்கூடிய டாலை ஹீரோ கவனிக்கிறாங்க. இது யார் அனுப்புனதுன்னு கேட்கறதுக்கு ரஷ்யால இருந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நேற்றுக்கு நைட்டு ஹீரோயின் அந்த ரெக்கார்டரை எடுத்தாங்கல்ல, அதை அப்படியே தண்ணிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நீ அங்க இருக்கல அந்த இடத்துல மழை நிறைய பெய்யும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னால எப்படி தாக்கு பிடிக்க முடியுது? ஏன்னா இடியும் மின்னலும் அப்படின்னா உனக்கு ரொம்ப பயமாச்சே. சோ அந்த இடியும் மின்னலுக்கு நடுவில் நீ எப்படி தூங்குற அப்படின்றது எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், இன்னி ஒரு தடவை ஆனா இது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயே, ஒன்னு அந்த மின்னல்லையே பொறிச்சு எடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு தண்ணிக்குள்ள போட்டிருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ரஷ்யால உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு கூட வரலையேன்னு கேட்க, அவங்க ரொம்ப பிஸி அதனாலதான் வரல, இப்ப கொரியாக்கு வருவாங்க, வந்த உடனே உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. ஹீரோ இப்போ ஆஃபீஸ்க்கு போறதுக்காக பார்க்கிங்ல காரை நிப்பாட்டுறாங்க. அப்போ கூட அந்த மெசேஜை தான் எடுத்து பாக்குறாங்க. இது ஏதோ சஸ்பீஷியஸா தான் இருக்குது. இப்போ ஹீரோ ஆஃபீஸ்க்கு லிஃப்ட்ல ஏறி போகும்போது அங்க அவங்களோட கோ எம்ப்ளாயி வராங்க. பாரு, எல்லாருமே கிங்ஃபிஷர் கேஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட சிஇஓ என்ன ஒரு கேஸை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேஸ்ல ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஹீரோவும் அதனால இப்ப என்னன்னு கேட்க, அதனால என்னையா, யாரோ ஒரு ஆள், இது அன்ஜஸ்டிஸ் ஆன டெத்து, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. உடனே நம்ம சிஇஓ அந்த கேஸை என்ன ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்கன்னு. ஹீரோவும் நல்ல விஷயம் தானே, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்னதான் சொல்றது, அந்த கேஸ்ல சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அவங்க சேஃப்டி ப்ரிகாஷனை கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இந்த கேஸ்ல நான் என்னத்தை போய் தோண்டி நோண்டுறதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியலன்னு ஹீரோவும் லூசுத்தனமா பேசாம ஒரு ரிப்போர்ட்டர் என்ன வேலை செய்வாங்களோ அதை அப்படியே செய்ய வேண்டியதுன்னு கேட்க, பேசாம இந்த கேஸை உங்ககிட்ட கொடுத்துடலாம் போல இருக்கு, நீ அதை நோண்டி நொங்க எடுத்துருவேன்னு. ஹீரோவும் இது நல்ல ஐடியாவா இருக்கே, நானும் இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கிறேன்னு. கோ ரிப்போர்ட்டரும் என்னடா சொல்ற, நீ பார்க்க போறியா அப்படின்னு ஷாக்ல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, நான் கிங்ஃபிஷர் கேஸை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன், வேற எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னு தான் தெரியல. எங்க கட் பண்ணா போலீஸ் அவங்களோட சூப்பர்வைசர் கிட்ட போயிட்டு, இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்தவன் இறந்தா தெரியுமா, அந்த கேஸை நான் நோண்டி நொங்க எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸும் அவன் இறந்ததுனால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அவங்கள குழந்தைங்களை வெளியில விடுறதுல நம்பிக்கையா இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாரோட நம்பிக்கையே கெடுக்கிற மாதிரி இதை நோண்டி 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 யாரை கண்டுபிடிக்க போற, ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டாம், இந்த கேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்கு மேல இதுக்குள்ள எதையும் நோண்டாத, அவன் செத்தது செத்ததாவே இருக்கட்டும் அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அசிஸ்டன்ட் புலம்புறாங்க, எதுக்காக சீஃப் நம்ம சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. போலீஸும் அது அவரோட கடமை, அதனாலதான் அவர் இந்த கேஸை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு. அசிஸ்டன்டும் நீ கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையுமே காமிக்க வேண்டியதுன்னு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தைங்களை பண்ணவங்க எல்லாருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க, அதுவும் அடுத்த நாள். சோ இதுவும் அப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ பாக்குறாங்களா. போலீஸும் ஆமா, உன்னோட சந்தேகம் கரெக்ட் தான், இது வரைக்கும் எல்லா குழந்தைங்களை அபியூஸ் பண்ணவங்களையுமே ஆக்சிடென்ட் மாதிரி தான் இந்த கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வேற வழி இல்லாம பண்ண மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்கு, அவங்க ஆக்ஷன் மாதிரியே பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஃபெயில் ஆனதுனாலதான், அதுல ஏதோ ப்ராப்ளம் வந்ததுனாலதான் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கரெக்டா கெஸ் பண்ணிடுறாங்க. அசிஸ்டன்ட் இப்பவே போயிட்டு இதை நம்ம சீஃப் கிட்ட சொல்லலாம்னு சொல்றதுக்கு அதுக்கு கரெக்டான ஆதாரம் கிடையாது. சோ இந்த கேஸை நம்ம இன்னும் டீப்பா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்தடுத்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்னு கரெக்டா கிங்ஃபிஷரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுல பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த ரெக்கார்டர் இருக்குல்ல தண்ணிக்குள்ள போட்டது, அதை எடுத்து கொண்டு போய் வெப்பன் மாஸ்டர் கிட்ட காமிக்கிறாங்க. இது யார் அனுப்புனது அப்படின்னு கேக்குறதுக்கு ரஷ்யால இருந்து அனுப்புனதுன்னு. ஓ, அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானான்னு கேட்க, ஆமா இது எதுக்காக இந்த தடவை அனுப்பியிருக்கான்னு எனக்கு தெரியல, சீக்கிரமாவே அவன் கொரியாக்கு வருவான்னு நினைக்கிறேன்னு. உடனே வெப்பன் மாஸ்டரோட ஃபேஸே மாறி போச்சு. அவன் வந்தான் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி வர விட்டுறாது, எனக்கு அவனை பார்க்கவே வேண்டான்னு. ஹீரோயினும் அவனை பார்க்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன் அப்படின்றாங்க. வெப்பன் மாஸ்டர் இப்பதான் நிம்மதியாகிறாங்க. சோ ஏதோ ஒரு முக்கியமான ஆள் வரப்போ
போறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்கூடிய செடியை பார்த்துட்டு இதை நீ நல்லா கவனமா பாத்துருக்கன்னு நினைக்கிறேன்னு, நான் ஒன்னும் அதை கவனிக்கலன்னு சொல்றதுக்கு, இருந்தாலும் இது அழகா வளர்ந்துருக்குன்னு ரசிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க கேலண்டர் கிளிக்கிறாங்க. ஏப்ரல் மாசமா, ஏப்ரல் மாசம் ஏதோ ஒண்ணு உண்டு, எனக்கு மறந்த மாதிரி இருக்கு, சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த தடவை எந்த கேஸ பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரனோட பையன், அவனுக்கு வேலையும் என்னன்னா பொண்ணுங்களை தப்பு தப்பா போட்டோஸ் எடுத்து ட்ரக் கொடுத்து அவங்கள ஏமாத்தி அந்த வீடியோஸை வெளியில பரப்பி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் தான் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு கேம்பிளிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வயசு பொண்ணு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. அவ இருந்த இடத்துல அவனும் இருந்திருக்கான். போலீஸ் அந்த கேஸை விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில என்னால இதுக்கு மேல உயிர் வாழ முடியாதுன்னு அந்த பொண்ணே வேணும்னு கீழே குதிச்ச மாதிரி இவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். அதை கொஞ்சம் கூட விசாரிக்காம அவனுக்கு தண்டனை கொடுக்காம அந்த கேஸை அப்படியே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டம் அவனை தண்டிக்கலை, அதனால தான் இந்த கேஸை நம்ம கையில் எடுத்திருக்கோன்னு ஹீரோயினும், ஓ அந்த மாதிரியா இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சிஇஓ இப்போ தான் வரிசையாக 2 கேஸ் நீ பண்ணியிருக்கு, இதனால போலீஸ் ஒன்று நெருங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸை எங்ககிட்ட விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ வந்திக்கோன்னு ஹீரோயினும் ஆனா அது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளாடி அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மாமியார் தான். மாமியாரே அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களும் இது ஏப்ரல் மாசம் சொன்னோடனே ஐயோ நான் ஒரு நிமிஷம் இருங்க நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கடகடன்னு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக போறாங்க. இவங்க எல்லாருக்குமே பாரு ஹீரோயின் ஒரு அக்மார் மருமகளாவே மாறிட்டா, ஒரு கிங்ஃபிஷர் மருமகளா இருப்பாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்கன்னு லியும் ஒண்ணு மருமகள் கிடையாது, அவளை அவங்க மாமியார் வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்கன்னு பின்னாடி இருந்து நானாவும் அப்படின்னு சொல்லுவியாடா அப்படின்னு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க வராங்க. ஆனா வேற எல்லாரும் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹீரோயின் அந்த ஃபேமிலியில எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஹீரோயின் கிளம்பும் போது இந்த மீட்டிங்கை அப்படியே நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் பாக்குறாங்க. அங்க எல்லாருமே சேஃப்டியா தலையில இருந்து கால் வரைக்கும் சேஃப்டி பர்பஸோட தான் நிக்கிறாங்க. ஸோ இங்க எங்க இருந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்க போகுது, அப்படியே கீழே விழுந்தாலுமே அவனோட மண்டை தப்பிச்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களோட சூப்பர்வைசர் கிட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. சூப்பர்வைசரும் அன்னைக்கவே நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான், மேல இருந்து அதனால தான் கீழே விழுந்துட்டான், மற்றபடி எங்களுக்கும் அவன் கீழே விழுந்ததுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆனா கூட சேர்மன் அவன் தப்பு பண்ணிட்டு குடிச்சிட்டு தான் வந்திருந்தான்னா கூட எங்களோட சேர்மன் வந்துட்டு அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்கும் போது ஹீரோவும் நாங்க சேர்மன் கிட்ட பேசலாமா, நாங்க அவங்க கிட்டே டைரக்டா எதனாலும் டீல் பண்ணிக்கிறோன்னு, ஆனா சேர்மனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சூப்பர்வைசர் சொல்லிடுறாங்க. சரி வேற யாரையாவது பார்க்கலாமான்னு கேட்கறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் கூட அவன் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தது, இவன் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு. சோ ஹீரோ அவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தான், நான் எவ்வளவோ இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்யாதுன்னு சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை, வேலை செய்வேன் அப்படின்னு வந்து நின்னான். சரி வேலை தான் செய்ய வந்து நிக்கிற, சேஃப்டி மெஷர்மெண்டையாவது ஃபாலோ பண்ண, தலையில கேப் போட்டுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனா அவன் எதையுமே கேட்கவே இல்லை, நான் சொன்னதை கேட்காம தான் அவன் வேலை செஞ்சு கால் தடுக்கி கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்றாங்க. இது கன்வின்சிங்கா இருந்த மாதிரி ஹீரோக்கு தெரியல. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு பக்கத்துல நூடுல்ஸ் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு அசிஸ்டண்ட கூப்பிடுறாங்க. அசிஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது தெரியலன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு ஒரு கடைக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அவங்க மாமியார் கடை கூட்டிட்டு போயிட்டு இதுல எந்த மீனை வாங்கினா நம்மளோட மூதாதையர்களுக்கு பிடிக்குமோ அதை வாங்க அப்படின்றாங்க. ஹீரோயின் ஒன்ன காமிச்ச உடனே இதையா வாங்கணும், இதுல முடிகிற லெட்டர் வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு ஒத்து வராது, அதனால வேற மீன் வாங்க, நீ செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு திட்டி விடுறதுக்கு ஹீரோயின் ஒவ்வொரு மீனுக்கு பேரையுமா கரெக்டா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதோட மீனிங்க சொல்றாங்க. இதை கேட்கும் போது மாமியாருக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு, இருந்தாலும் வெளியில சொல்லாம அப்படியே மூச்ச உருன்னு வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஒரு மீனை செலக்ட் பண்ணோடனே அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு, நிறைய காய்கறிகள் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த பக்கம் ஹீரோ கடையில போயிட்டு நான் முத தடவை இங்க வந்து சாப்பிடுறேன், பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரோ இறந்து போயிட்டாங்களாமே, அந்த நியூஸை கேள்விப்பட்டேன், அது உண்மையா கேக்குறதுக்கு ஆமாப்பா அப்படின்றாங்க. ஹீரோவும் ஆனா அவங்க குடிச்சிட்டு தான் கீழே விழுந்தாங்க அப்படின்னு நிறையவே சொல்லிட்டு இருந்தாங்க, இவ கூட அப்படிதான் சொன்னா, ஆனா நம்பவே இல்லைன்னு அசிஸ்டன்டும் நான் எப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஏமா இந்த மாதிரி தெரியாம பேசக்கூடாதுமா, அவர் ஒன்னும் குடிச்சிட்டு ஒன்னும் கீழே விழுந்து இறந்து போகல, ஆக்சுவலி அவரோட லைஃப்ல அவரு என்னைக்குமே குடிச்சதே கிடையாது, அவ்வளோ நல்ல மனுஷன் அவரு, அவரை போய் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, சோ தெரியாம எதையும் பேசாதீங்க என்ன அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ ஹீரோக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் பொய்யா சொல்லியிருக்காங்க, அந்த ஆள் குடிச்சிட்டு இறந்து போகல, யாரோ ஒரு ஆள் தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சோ அந்த கேஸ அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வரக்கூடிய மாமியார் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே ரெடி பண்ண அப்படின்றாங்க. ஹீரோயின் இன்னைக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. யோல அவங்களோட
நாத்தனார் பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடியும் போது ஹீரோயின் ஃப்ரூட்ஸா தப்பா அடிக்கிருப்பாங்க. அப்ப மாமியார் கிட்ட இருந்து திட்டு வாங்கி இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அரிசி கழுவும் போது அரிசியும் பருப்பையும் ஒன்னா சேர்த்து கழுவ கூடாது, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு திட்டு வாங்கியிருப்பாங்க. 3வது வருஷத்துல ஒழுங்கா சமைக்கல அப்படின்னு திட்டு வாங்கி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி 3 வருஷமே ஹீரோயின் நிறைய விஷயங்கள்ல திட்டு வாங்கினதுனால இந்த வருஷம் எதையுமே தப்பா செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தனியா அடுக்கி வைக்கிறாங்க, ரைஸை தனியா கழுவுறாங்க. இப்போ எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்கு ரெடி ஆகும் போது எல்லாத்துலயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்றாங்க. உடனே மாமியார் வந்து உனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்க்க கூடாது அப்படின்னு தெரியாதான்னு பார்க்க எல்லா டிஷ்லயுமே ஹீரோயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதனால நான் இதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு வரேன், நாங்க வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா தானே யாராச்சும் சொல்லி கொடுத்திருப்பாங்க, இவ தான் அனாதையாச்சு அப்படின்னு. யோல் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காளா. அவளுக்கு எங்க அம்மா அனாதையா, அனாதை அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ சின்ன பொண்ணுல, அவளுக்கு அதுக்கான மீனிங் தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த இறந்த ஆளோட வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப் அங்க இருக்காங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட பேசினா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவங்க வீட்ல இருந்து வெளியில வரவே இல்ல. அசிஸ்டன்டும் அவங்க வீட்ல இல்லன்னு நினைக்கிறேன், பக்கத்து வீட்ல விசாரிக்கலாம் அப்படின்னு பக்கத்து வீட்ல உள்ளவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த ஆள் இறந்து அவங்களுக்கு ஈம சடங்கு பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கே அவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவசரமா ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு இவங்களுக்கு டவுட். எதுக்காக ராத்திரியோட ராத்திரியா போகணும், வேற அவங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு, கடன் இதுக்காக இருக்க போகுது, அதான் சேர்மன் அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்தாங்களே, அந்த பொண்ணு சேர்மனோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, அவளுக்கு என்ன பண கஷ்டம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது ஒய்ஃப் வழியா வந்த பிரச்சனையா இருக்கும். சேர்மனோட வீட்டுல தான் இறந்து போன ஆளோட ஒய்ஃப் வேலை பார்த்திருக்காங்க. சோ அங்க ஏதோ ஒண்ணு நடந்து அது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்து அதனால அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணி மிரட்டி இருப்பாங்களோ அப்படின்ற கோணத்துல இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்படி அந்த கோணத்துல விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட தங்கச்சி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வரியா இல்லையா, இன்னைக்கு மூதாதையர்களுக்கு நம்ம படையல் வைக்கக்கூடிய நாள். ஹீரோயின் பாவம் அம்மா இங்க அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. அடுத்த செகண்டே ஹீரோ, ஐயோ எனக்கு இன்னைக்கு வீட்டுல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஆபீஸ்க்கு போக சொல்லிட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வாங்குறது எப்படி வாங்குறதுனே தெரியல. நல்ல வேலையா அந்த பக்கமா ஒரு ஆன்டி ஃப்ளவர் ஷாப்ல ஹீரோயின் கூட பேசுவாங்கல்ல, அவங்க போறாங்க. ஆன்டி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பவா, எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோயின் பாவம் போல பேச வச்சிருக்காங்களா. சரி வா அப்படின்னு ஹீரோயின் கூட ஷாப்பிங் கிளம்பி போறாங்க. அந்த நேரத்துல யோல் ஹீரோயினோட நாத்தனார் கிட்ட, அதாவது அவங்களோட சித்தி கிட்ட நிறைய குவெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அனாதை அப்படின்னா என்னது அப்படின்னு. சித்தியும், உனக்கு எப்படி இந்த வார்த்தை தெரியும், அனாதை அப்படின்ற வார்த்தையை நீ எப்ப கேட்டேன்னு கேட்க, என் அம்மாவை பார்த்து பாட்டி சொன்னாங்கல்ல அதனாலதான் நான் கேக்குறேன்னு. சித்தியும், எங்க அம்மாக்கு அறிவே கிடையாது, குழந்தை முன்னாடி என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல. சரி யோல், அது வந்துட்டு உங்க அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமாவே இறந்து போயிட்டாங்கல்ல, அம்மா அப்பா இல்லாதவங்கள அனாதை அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு. அப்படியா, எங்க அம்மாவுக்கு அம்மா அப்பா இல்லையான்னு கேக்குறதுக்கு, இல்ல அவங்க வானத்துக்கு போயிட்டாங்கன்னு. வானத்துக்கு போயிட்டாங்களா, அவங்க திரும்பி வரமாட்டாங்களான்னு கேட்க, திரும்பி வருவாங்க, நம்ம அவங்கள வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றப்போ யோல் அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைல அவங்களுக்கு இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இப்ப ஹீரோ அவசரமா வீட்டுக்கு வராங்களா, கதவை திறந்தோடனே யோல் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. சித்தியும், என்னடா மெசேஜ் அனுப்பினோடனே சீக்கிரமா வந்துட்டேன்னு கேக்குறதுக்கு, அம்மா எங்க, ஹீரோயின் எங்கன்னு கேட்க, அம்மா ரூம்ல இருக்காங்க, ஹீரோயின் வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கான்னு. அவ இன்னைக்கு ஃபுல் டே வேலை இருக்குன்னு சொன்னாலேன்னு கேட்க, எனக்கு தெரியல, அம்மா கால் பண்ணாங்க, உடனே அவ ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வராங்க. சோ யோல சித்தி கூட விளையாட விட்டுட்டு, ஹீரோயின் எதுக்காக நீ ஹாஃப் டே லீவ் போட்ட, இரு எங்க அம்மா தானே போன் பண்ணாங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திட்டுறதுக்காக போறாங்க. ஆனா ஹீரோயின் தடுத்து நிறுத்திட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும், ஆனா எனக்கு இது ஓகே கிடையாது அப்படின்னு ஹீரோயினை உட்கார வச்சு ஹீரோயினோட கையில எல்லாம் கத்தி கட்டா இருக்கும், அது எல்லாத்துக்கும் பேண்டேஜ் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இதுக்காகவே நான் எல்லாத்தையுமே பண்ணலான்னு. ஆனா ஹீரோ, இதுக்கு மேல நீ ஒரு வேலை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சுட்டு இவங்களே பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்குறதுக்காக போயிடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அவங்க மாமியார்காரி வெளியில வந்து இந்த விஷயத்த பார்த்தோன்னே, என் பையனையே நீ வேலை வாங்குறியா, என் பையனையே நீ டிஸ்வாஷ் பண்ண வைக்கிறியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே சித்தி வந்துட்டு, பிள்ளை முன்னாடி சண்டை நடக்க கூடாதுல, யோல வெளியில கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு கடகடன்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவங்களோட இனியும் 2
அக்கா வராங்க. அவங்க 2 பேரும் யோல் எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு சித்தியும் உள்ள மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை நடக்குது, அதனாலதானு. அப்படியா, இந்த தடவை என்ன சொல்லணும்னு கேக்குறதுக்கு ஹீரோ பாத்திரம் தலக்கிட்டு இருந்தான். அதை கரெக்டா அம்மா பாத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ஐயோ போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோவோட அம்மா பெரிய கலாட்டாவே நடத்துறாங்க. கையில இருக்கக்கூடியதை கலத்துடா, நீ எப்படிடா பாத்திரம் தலக்கலாம், இவ உன்னை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காளா, இங்க மட்டும் தான் இந்த வேலையெல்லாம் சரியா, இல்லன்னா அவ வீட்டுல இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சு கொடுக்குறியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. ஹீரோவும் ஆமா செஞ்சு கொடுக்கறதுனால இப்ப என்ன தப்பு இருக்கு, நானும் அவளும் சேர்ந்து தானே ஒரே வீட்டுல சாப்பிடுறோம் தூங்குறோம், அப்ப வேலை செய்யறது மட்டும் நான் செய்யக்கூடாதான்னு கேட்க ஐயோ என் பையன் எதிர்த்து பேசிட்டானே, ஐயோ என் பையன் வேலை செய்யறானே, என் பையனை நான் ஒரு வேலை கூட செய்ய விடாம வளர்த்தேனே, இவ எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாள், என்னத்தை போட்டு மயக்கிறாளோ தெரியல அப்படி இப்படின்னு பயங்கரமா ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ முதல்ல தலை குனிஞ்சு ஒரு மாதிரி நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அவங்க 2 பொண்ணுங்களும் உள்ள வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோயினோட கையை பார்த்தா அதுல அடிபட்டிருக்கு, ஆனா இதெல்லாம் சின்ன அடிதானே அப்படின்னு மாமியார் சொல்றாங்களா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு இன்னும் கோவந்துருச்சு. அது சின்ன அடி, அவளோட கையில வெட்டு காயம் பட்டிருக்கு, இது சின்னதா அப்படின்னு கேக்குறதுக்கு என்னடா பெரிய ஓவரா பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் மருமகளோட வேலை தானேன்னு கேட்க ஏன் மருமகள் மட்டும் தான் இதை வேலையா செய்யணுமா, நீங்க 2 பேரும் வேலையா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு அவங்களோட தங்கச்சிமார்களை கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் என்ன நாங்க எல்லா வேலையும் செய்யணுமா, இந்த வீட்டுல இருக்கும்போது நாங்க தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம், ஒரே ஒரு நாள் உன் பொண்டாட்டி வேலை செஞ்சுட்டா அப்படின்னா உனக்கு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டோன்னே மாமியாரு கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு ஃபேமிலியில செய்ய வேண்டியது, அம்மா அப்பா இருந்திருந்தா சொல்லி கொடுத்திருப்பாங்க, இல்ல அதனாலதான் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல அப்படின்னு கத்திடுறாங்களா. இதை கேட்டோன்னே அந்த இடத்துல எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. ஹீரோவால இதுக்கு மேல தாங்கிக்க முடியல. அதனால ஹீரோயின் கோட்டை போடு, நம்ம இங்க இருந்து உடனே கிளம்புறோம்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் யோல் விளையாடிக்கிட்டே இருக்காங்களா. அவங்க சித்தியும் மொபைல் பார்த்துட்டே வீட்டுல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், யோல் பார்த்து பத்திரமா விளையாடு சரியா அப்படின்னு சொல்ல யோலும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இல்ல வேண்டாம் நம்ம இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ கேட்கவே இல்ல, கோட்டை போட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாமியாரே கோவம் வந்துருச்சு. உன்னோட பொண்டாட்டியும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே உனக்கு கோவம் வந்துரும்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா கோவம் வந்துரும், உங்களுக்கு உங்க பையன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னோட ஒய்ஃபும் முக்கியம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அவ என்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா, நான் ஒவ்வொரு நிமிஷமே அவளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க பண்றதுனால அவ என்னை விட்டு போயிட்டா அப்படின்னா என்னால உயிர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. முக்கியமா மாமியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வா ஹீரோயின் போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போன உடனே ஒரு ஆப்ல எடுத்து இந்தடா நீ எல்லாம் என் பையனா அப்படின்னு தூக்கி எறியறாங்க. ஹீரோயின் எப்படி ஹீரோவை ஹர்ட் பண்றதை பாத்துட்டு இருப்பாங்க, அந்த ஆப்ல சடார்னு பிடிச்சிட்டாங்க. வேற எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா இவ இப்படி பிடிக்கிறா அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஹீரோயினும் இது எப்படியோ நான் பிடிச்சிட்டு இந்தாங்க இதை கையில வச்சுக்கோங்க, கீழே போட்டா நாசமாயிடும் அப்படின்னு அவங்க மாமியார் கையில கொடுத்துட்டு போறாங்க. ஆனா மாமியார் ஹீரோயினை பார்த்து பயந்துட்டாங்க. இருந்தாலும் இப்ப அதை காட்டினா சரியா இருக்காதுல்ல, அதனால எல்லா ஃபியூச்சரையுமே ஹீரோயின் மேல தூக்கி எரிய அவங்களும் திரும்ப சண்டை போட அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் மட்டும் நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ இந்த ஃபேமிலியில என்னால பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது சித்திக்காரி இவங்களோட நேம் பூனா ஓடி வந்து ஏய் யோல காணல அப்படின்னு சொல்றாங்க. யோல காணலையா என்ன சொல்ற அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே யோல தேடுறதுக்காக போயிருக்காங்க. பார்க்ல கொண்டு போய் போனா காமிச்சு கொடுத்துட்டு இங்கதான் அவ விளையாடிட்டு இருந்தா, நான் தான் பாத்துட்டு இருந்தேன், ஆனா ஒரு செகண்ட்ல அவளை காணாம போயிட்டா, எனக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியலன்னு சொல்றதுக்கு எல்லாருமே இங்கதான் அவ இருப்பா, தேடலாம் பொறுமையா தேடலாம் அப்படின்றாங்க. ஆனா மாமியார் மட்டும் ஏய் ஹீரோயின் நீ வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணு, நாங்க அவளை தேடி கண்டுபிடிச்சுக்கிறோன்னு ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்க. பூனாவும் அம்மா என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, அவ பிள்ளை தொலைஞ்சு போயிருக்கா, அவளை போய் வீட்டுல போய் கிளீன் பண்ண சொல்றீங்கன்னு ஹீரோயின் முறைச்சாங்கல்ல. அதுலயே மாமியாருக்கு பயம் வந்துருச்சு. அதனால கப்பு சுப்புன்னு வாய மூடிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க யோல. ஹீரோயின் மட்டும் அங்கேயே நின்று ஒவ்வொரு இடமா அப்சர்வ் பண்றாங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அதனால லீக்கு கால் பண்ணி சொல்றாங்களா. லீ உடனே வந்துடுறாங்க. இந்த டைம்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு லீயும் பரவாயில்ல இருக்கட்டும், உன் பொண்ணு தொலைஞ்சு போனான்னு சொன்னேன், இந்த சிசிடிவியை ஹேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சிசிடிவியை ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பூனா அங்க வந்துட்டா ஏய் இங்க என்ன நடக்குது, அந்த பையன் யாருன்னு கேக்குறதுக்கு அவன் கூட வேலை செய்யறவன், அவன் ஒரு ஹேக்கர், அதனால இந்த சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ண போறான், நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு இப்ப சிசிடிவி கேமராவை பாக்குறோம்னு கதவை தட்ட முடியாதுல, அதனாலதான் பூனாவும் ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அப்பதான் சிசிடிவியை ஹேக் பண்ணியாச்சு அப்படின்னு லீ கூப்பிட்ட உடனே எடுத்து பாக்குறாங்களா. அப்போ மெயின் ரோடு வழியா தனியா தான் யோல் நடந்து போறாங்க. சோ யோல யாரும் கடத்தவும் இல்ல, வற்புறுத்தி கூட்டிட்டு போகவும் இல்ல, அவங்களாதான் தனியா நடந்து போயிருக்காங்க. அவன் எங்க போனா எதுக்காக போனா அப்படின்னு தெரியாம ஹீரோயின் அந்த மெயின் ரோட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனாக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ லீ கேக்குறாங்க கடைசி அவ
ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலா, யோல் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டா, என்ன மாதிரி நீங்க 2 பேரும் பேசுனீங்க, ஏன்னா அதை வச்சுதான் அவ எங்க போயிருப்பா அப்படின்றத என்னால கெஸ் பண்ணி சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ண முடியும்னு. பூனாவும் எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, யோல் என்கிட்ட அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டா. நான் அவங்க வானத்துக்கு போயிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டா அப்படின்னா அவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு சொன்னேன். அதுதான் அவ டீப்பா பேசிக்கிட்டே இருந்தா. ஐயோ, நான் என்ன சொல்லி தொலைச்சிட்டேன் ஒரு பொண்ணு கிட்ட, அதுவும் அவங்க கிட்ட எப்படி போறதுன்னு கேட்டா நான் செத்தாதான் போக முடியும்னு வேற சொல்லிட்டேன். ஐயோ, என்னோட யோல் சாக போறாளா அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுறாங்களா. அதுக்கு லீ சொல்றாங்க, நீ கவலைப்படாத, அவ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இப்ப அவ எங்க இருக்கா அப்படின்றத உனக்காக நான் கண்டுபிடிக்கிறேன்னு. அந்த உனக்காக நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த வார்த்தை வந்துட்டு பூனாவை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அவளுக்கு புடிச்சு போயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோயின் மெயின் ரோட் வழியா ஓடுறாங்களா, அந்த நேரத்துல அங்க ஹீரோ வராங்க. ஹீரோயினும் நீ மெயின் ரோட செக் பண்ணியான்னு கேக்குறதுக்கு இல்ல இனிதான் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. வா, அங்கதான் யோல் போயிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் கேக்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்க சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு. ஃப்ரெண்டு சிசிடிவி கேமராவை ஹேக் பண்றாங்களா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு யோல தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லீ கேமராவை செக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ யோல் எங்க போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொன்னோடனே ஹீரோயின் ஐயோ அப்படின்னு எல்லாருமே பதட்டமாயி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பில்டிங்க்கு மேல ஓடுறாங்க. இந்த பில்டிங்ல இருந்து அவ மட்டும் கீழே குதிச்சிடக்கூடாது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அதனால கடகடன்னு லிப்ட்ல ஏறி மேல போனா மொட்டை மாடிக்கு போகக்கூடிய டோர் க்ளோஸ்ல இருக்கும், அதை ஓபனே பண்ண முடியாது. ஹீரோவை நான் கீழே தேடி கொண்டு வரை நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ வரது வரைக்கும் பெத்த அம்மா எப்படி வெயிட் பண்ணுவாங்க? அதனால கடகடன்னு டோரை உடைச்சிட்டு உள்ள போனா யோல் நின்னுட்டு இருக்காங்க. யோல் நின்று பிளைட்டை பார்த்து கீழே வாங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வரேன் அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா லீ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யோலோட மைண்ட் சின்ன மைண்ட், அவ சின்ன குழந்தை, அதனால அவளுக்கு ரொம்ப பெருசா யோசிக்க தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் வானத்துக்கு எது கூட்டிட்டு போகும், பிளைன் தான் கூட்டிட்டு போகும். சோ உன்னோட அம்மா அப்பா பிளைன்ல வானத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டா. சோ பிளைன்ல ஏறி போனா நம்மளும் அவங்கள போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் அவளோட மைண்ட்ல இருக்கு. அதனாலதான் அந்த பில்டிங்க்கு மேல ஏறி பிளைனை கூப்பிட்டு இருந்திருப்பாளா இருக்கும். நீ உடனே போய் பாரு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா ஆகுது. பின்னாடி இப்ப ஹீரோ செக்யூரிட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்களா, வந்து பார்த்தா கதவு உடஞ்சு கிடக்குது. ஐயோ, இவ உடைச்சிட்டாளா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா யோல் கிட்ட ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு. யோல் எழுதுகிட்டே அம்மா நான் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரதுக்காக தான் இங்க வந்தேன்னு. யாரு கூட்டிட்டு வரதுக்காகன்னு கேட்கறதுக்கு உங்களோட அம்மா அப்பாவான்னு. அவங்கள எதுக்காகன்னு கேட்கறதுக்கு ஏன்னா பாட்டி உங்களை ஆர்ஃபன்னு சொன்னதை நான் கேட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா யாரும் உங்களை திட்ட மாட்டாங்கல்ல, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கும் வேணும்ல, அதுக்காக தான் நான் அவங்கள கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன்னு. இது எல்லாரோட மனசையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்திடும். உடனே ஹீரோயின் யோல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கவங்களோட மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறமா யோல வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. அவளை தூங்க வச்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் என்ன மனுஷரு இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்காகவும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும் உன்னால எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு எதை கேட்கறேன்னு கேட்க, நீ தான் சொன்னியே நான் உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னா உன்னால உயிரோடி கூட இருக்க முடியாதுன்னு. நான் மட்டும் எப்படின்னு நினைச்சேன், என்னோட லைஃபை மாத்தினதே நீ தான். ஸோ நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாமியார் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹீரோயின் முறைச்சாங்கல்ல, அதெல்லாம் பயமா இருக்குது. அப்ப பின்னாடி இருந்த 2 பொண்ணுங்களும் நம்ம இன்னையில என்ன ஆன்சிஸ்டர் திருவிழாவை கொண்டாடுறதே கிடையாது, நீங்க மட்டும் தான் படையல் வைக்கணும்னு. மாமியாரும் பரவாயில்லடி நான் மட்டும் படையல் வச்சுக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நான் வைப்பேன் அப்படின்னு பயங்கரமா கத்தி விட்டுருப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா போனா லிய பத்தி யோசிச்சு மயக்கத்திலேயே வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு இவங்க கிளீன் பண்றது கிளம்பி போறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினை திரும்பி பார்த்து, ஆமா நம்ம அந்த படையல் போடுற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுவோம்ல ஓட்டிங் போட்டு, யாரெல்லாம் ஓட்டிங் போட்டுன்னு அந்த நம்பர் என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோயினும் சொல்ல முடியாது, சீக்ரெட்னு சொல்றாங்க. அம்மா கண்டிப்பா கேன்சல் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வேற எல்லாரும் எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ ஓட்டிங் நம்பரை சொல்லுன்னு கேட்க ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ மாமியார் கூட இந்த ஆன்சிஸ்டர் படையல கேன்சல் பண்றதுக்காக தான் ஓட்டிங் போட்டிருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஏன்னா எல்லாருமே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க, யாருமே இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு போட்டிருக்க மாட்டாங்க. சோ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபேமிலி அப்படின்றது ஒரு ட்ரெடிஷனை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுக்காக இனி ஒரு ஆள் அது ஹர்ட் பண்ணுது, நம்மளோட ஃபேமிலியில ஒரு ஆளை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அது தேவையே கிடையாதுன்னு கூட முடிவெடுக்கும் அப்படின்றத ஹீரோயினுக்கு கத்து கொடுத்துருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட்டே மாடியில இருந்து கீழே விழுந்து ஒருத்தவங்க இறந்து போனாங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டும் நைட்டா அதே மாதிரி இறந்து போயிருப்பாங்க.
அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இறந்து போறவங்களாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாம கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க இறந்து போனது ராத்திரி, அதுவும் யாருமே வேலை செய்யாத நேரத்துல. சோ இவங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. அது 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. 2 பேரோட காலை மட்டும் காட்டுறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எப்பவும் போல மீட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீட்டிங்க லீதான் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பில்டிங்கோட மேப்பை காமிச்சிட்டு இதுல விண்டோவே கிடையாது, சோ வெளியில இருந்து துப்பாக்கி வச்சு ஷூட் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. இதுக்கு பதிலா நம்ம அங்க கேம்பிளிங் ரூம்னு இருக்கு, அங்கதான் போகணும். அது மட்டும் இல்லாம அவன் அங்கே ஸ்டே பண்றான், அவனுக்கு அங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, அந்த நம்பரை சொல்றாங்க, இங்கதான் போகணும்னு. ஹீரோயினும் வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம விஐபி ரூம் வழியா தான் போயாகணும், விஐபி கார்டு நம்ம கிட்ட இருக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் கேம்பிளிங்னு ஒரு ரூம் உண்டு, அங்க போயிட்டு கேம்பிளிங் பண்ணி விஐபி ரூமோட கார்டை நம்ம ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா தான் விஐபி ரூமுக்கு போக முடியும்னு. சரி இங்க யார் கேம்பிளிங் பண்ணுவான்னு கேக்குறதுக்கு வெப்பன் மாஸ்டர் நான் பண்ணுவேன்னு சொல்றாங்களா, எதுலயாச்சும் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கியாடான்னு கேட்க கையை கீழே போட்டுடுறாங்க. ஹீரோயினும் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு கையை வசுத்துறாங்க. அப்படின்னா ஹீரோயின் தான் போக போறியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா எனக்கு மட்டும் தான் கேம்பிளிங் பண்ண தெரியும், அதனால நான் தான் போவேன்னு. அதுக்கு கிம்மோ இல்ல வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் கடைசியா தான் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருக்காங்க. அதனால ஹீரோயினை சரி ஓகே நீ கடைசியாவா அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம விளையாடுறதுக்கு அனுப்புறாங்க. அதுலயும் லீவ் வந்துட்டு அந்த கேமை எப்படி விளையாடணும், அதை எப்படி ஹேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான மெத்தட கண்ணாடியிலேயே வர மாதிரி டிஸ்பிளே வர மாதிரி செட் பண்ணி ஒரு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. சோ அதை வச்சு அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா விஐபி டிக்கெட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த விஐபி டிக்கெட்டை எடுத்துட்டு கிம் விஐபி ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி லீயோட டிங்குல அவனுக்கு அலர்ஜி வர மாதிரி ஒரு மாத்திரையை கலந்துருவாங்க. சோ அவன் அதை குடிச்சிட்டு அவனுக்கு அலர்ஜி வந்துடும். அந்த அலர்ஜினால டாக்டர் அவனை வெளியில கூட்டிட்டு வருவாங்க. அப்படி டாக்டர் வெளியில கூட்டிட்டு வரும்போது கரெக்டா ஹீரோயின் குறிப்பாத்து ஷூட் பண்ணிடுவாங்க, அவனோட கதை முடிஞ்சு போயிடும். இதுதான் இவங்களோட பிளானா இருக்கும். இதை சக்சஸ் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க கார்ல. இவங்க இப்படி போயிட்டு இருக்கும் போதே வழியில ரெஸ்ட் ஏரியான்னு ஒண்ணு இருக்குவா, அந்த ஏரியால தான் நம்ம ஹீரோ சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு வராங்க. அசிஸ்டன்ட் இப்ப இந்த கேஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறது, ஏன்னா நேற்றுக்கு கூட ஒருத்தன் இறந்து போயிருக்கான், அதுவும் அந்த சேர்மனோட வேலையா இருக்குமான்னு. ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, ஃபர்ஸ்ட் நம்ம சேர்மனை பார்த்து பேசணும், அவங்களோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே கிம் போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வரா, ஹே என்ன இது கேம் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த பொண்ணோட நேம் ராக்கி. நானும் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு விளையாட ஆரம்பிக்கிறா. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. கிம்மும் ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால வின் பண்ணவே முடியல. கடைசியா இந்த ராக்கிக்கு தான் வின்னிங் டிக்கெட் கிடைக்குது, விஐபி பாஸ் கிடைக்குது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ சேர்மனோட வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அப்போ சேர்மனோட கார் எங்கேயோ போறத நோட் பண்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் சேர்மனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ராக்கி ஜெயிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா விஐபி ரூமுக்கு கிளம்பி போறா. அங்க அந்த பையன் கிட்ட நேரா போயிட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. இந்த பக்கம் லீ ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் என்ன மன்னிச்சிரு, இது பிளான் பண்ண மாதிரி நடக்கலன்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், ஜூனியர்ஸ் தப்பு பண்ணும்போது சீனியர்ஸ் தான் அதை கையில எடுத்துக்கணும், அதனால நான் போறேன்னு. லீயும் உன்னால உள்ள கன்ஷாட் பண்ண முடியாதுன்னு. ஹீரோயினும் நான் கன்ஷாட் பண்ண போறது கிடையாது, அவனுக்கு அலர்ஜியை உண்டாக்குற மருந்தை மட்டும் அவனோட ட்ரிங்க்ல கலந்து வச்சுட்டு நான் வந்துடுறேன்னு. லீயும் ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் முக்கியம், ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உடனே நீ வந்துடணும்னு. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு போறாங்க. சோ ஹீரோயின் மேல லீக்கு நிறையவே பாசம் இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்ப ஹீரோயின் ஹோட்டலுக்குள்ளாடி போக போறாங்களா. அப்போ வெளியில நம்ம ஹீரோவை எல்லா பாடி கார்ட்ஸும் ஏய் நீ உள்ள போக கூடாது அப்படின்னு வாயை பொத்தி கூறிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு அது யாருன்னு தெரியல, அதனால தலையை மறைச்சிட்டு உள்ள போக பாக்குறாங்க. ஹீரோ எல்லாரும் வெளியில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. சோ ஹீரோ எப்படி இங்க வந்தாங்க, ஹீரோயின் உள்ள போய் எல்லாத்தையும் சாதிச்சாங்களா, இவங்க பிளான் எப்படி போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.